ராஜா விசிகாவை பத்தி பேசினார். ஆனா அவ்வளவு பச்சையா பேசக்கூடாது. அவர் கொஞ்சம் வெள்ளையா பேசியிருக்கணும். பேசின முறை தப்பு இல்லை, ஆனா பச்சையா பேசுறதுதான் தப்பு. என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு நிச்சயதார்த்தத்தை ஒரு வீட்டுல முடிச்சிட்டு திருமணத்தை அடுத்த வீட்டுல முடிச்சு குடும்பம் நடத்துறாருன்னு சொல்லிருக்கணும். அப்படிதான் சொல்லிருக்கணும். ஆனா அவர் கொஞ்சம் பச்சையா பேசிட்டாரு. அதை மட்டும் நம்ம கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கு. நம்ம மாண்புமிகு அப்படின்னு சொல்லாமா வேணாமா பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சிக்கு முதல்ல கூட்டணி பத்தி சேர்றதா வேணாமா ஒரு ஆய்வு, அதுக்கப்புறம் ஏதோ வந்து விட்டேன் 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ விட்டுட்டு கடைசியா நாங்க கூட்டணிக்கு சொல்லல, நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் தெரிவிச்சுட்டாங்களாம். கம்யூனிஸ்ட் தெரிவிச்சாக்கா நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம், நாங்க தெரிவிச்சிடறோம். மிக்க மகிழ்ச்சி. ஆனா இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொள்ளல, நீ மட்டும் ஏன் பங்கு கொள்ற? இதுதான் பச்சோந்தின்னு சொல்றது, இதுதான் சுயநலன் சொல்றது, இதுதான் சந்தர்ப்பவாதின்னு சொல்றது. இததான் மக்கள் பாவம் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இவர் உண்மையானவரா இருந்தாக்கா அவருடைய குடும்ப உறுப்பினரான வன்னி அரசுக்கு போய் எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுத்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருக்கலாமா? அதுவும் ஒரு குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டியவர், அவருக்கு போய் கொடுத்திருக்கார். அதை விட இவரு பதவியை விட்டு கொடுத்தார் காட்டாங்குளத்தூர்ல நமது முன்னாள் சமூக நீதி போராளிக்கான இளைய பெருமாளுடைய மகனுக்காக. அவருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். இவரு உண்மையானவரும் நேர்மையானவரும் சமூக நீதி காப்பாற்ற வேண்டுமோ, அந்த பட்டியலின சமூகத்தை மேல கொண்டு வரணும் அப்படின்ற உயரிய எண்ணத்துல இருந்தாக்கா இவர் செய்திருக்க வேண்டும் அல்லவா? செய்திருப்பாரா? செய்வாரா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எதற்காக என்பதை.